மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ரெகுலரில் பண்ணுறது பெஸ்ட்டா இல்லை டைரெக்டாக பண்ணுறது பெஸ்ட்டா அப்படின்றது நம்ம பார்க்கலாம். இதுக்கு ஒரு நான் சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நம்மளுக்கு ஒரு சின்ன தலைவலியோ இல்லை காய்ச்சல் வந்துச்சுன்னு அப்படின்னா நம்ம எங்கே போவோம் பார்த்தீங்கன்னா டாக்டர்கிட்ட போவோமா இல்லை மெடிக்கலுக்கு போவோமா? ஸோ நம்ம போகிறது ஒரு ஃபார்மசிக்கு தான் போவோம். அங்கே போயிட்டு என்ன சொல்லுவோம், எங்களுக்கு தலைவலி இருக்குது, ஸோ டேப்லெட் கொடுங்க அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் நம்மளுக்கு கோல்டும் இருக்கும், அப்புறம் ஸ்டமக் பர்னிங் எல்லாமே நம்ம அங்கே வாங்கிட்டு வந்துருவோம். 100 rupeesல முடிஞ்சிருது. வாங்கிட்டு வந்து நீங்கள் சாப்பிட்றீங்க இல்லையா? ஆனால் நம்ம எத்தனை ஃபார்மசி நீங்கள் போய் எனக்கு கோல்டு அது மாதிரி இருக்கும்போது எத்தனை பேர் கேட்குறாங்க உங்களுக்கு என்ன ஏஜ்னு கேட்கணும், இல்லை பிபி இருக்கா, சுகர் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். இதெல்லாம் சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி அவங்க ப்ரிஸ்கிரைப் கொடுக்கணும், டேப்லெட்ஸ் கொடுக்கணும். ஆனால் அப்படி பண்ணுறாங்களா? இல்லை. ஸோ நீங்கள் சாப்பிட்றீங்க, ஒரு 2 days சரியால திரும்ப எடுத்துக்கிறீங்க, பட் அதுக்கான சைடு எஃபெக்ட்ஸ் உங்களுக்கு இருக்கும். ஸோ எந்த ஒரு டேப்லெட்டுமே சைடு எஃபெக்ட்ஸ் கண்டிப்பாக இருக்குது. பட் என்ன டேப்லெட் நீங்கள் எடுத்துக்கிறீங்கன்னு தான். ஸோ இதுதான் என்ன சொல்லலாம் அப்படின்னா டைரக்ட் அப்படின்னு சொல்லலாம். டைரெக்டாக நீங்கள் ஃபார்மசிக்கு போகிறீங்க அப்படின்னு. ஸோ ரெகுலர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதே நீங்கள் என்ன பண்ணலாம், உங்களுக்கு ஃபீவரிஷ் இருக்குது, கோல்டு எல்லாமே இருக்குது அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக டாக்டர்கிட்ட போவீங்க. அப்போ டாக்டர்கிட்ட போனால் என்ன ஆகும், அவர் கேட்பார் என்னென்ன இருக்குது உங்களுக்கு, மீன்ஸ் ஏஜ் என்ன, உங்களுக்கு பிபி இருக்கா, சுகர் இருக்கா, ஸோ என்ன பிரச்சனை பண்ணுது உங்களுக்கு எல்லாமே கேட்டுட்டு அதுக்கேற்ற ப்ரிஸ்கிரிப்ட் பண்ணுவார். நீங்கள் அதை வாங்கிட்டு வந்துடுங்க. ஸோ நீங்கள் ஃபார்மசிக்கு போகும்போது என்ன ஆகுது அப்படின்னா நீங்கள் சாப்பிட்ற டேப்லெட்டோட சைடு எஃபெக்ட்ஸ் டாக்டர்கிட்ட தான் போகிறீங்க. அப்போ இங்கே டபுள் செலவு தானே உங்களுக்கு, ஸோ லாஸ் தான் உங்களுக்கு. ஆனால் ரெகுலரில் போகும்போது என்ன ஆகுது அப்படின்னா அங்கே ப்ராப்பரான கைடன்ஸ் கிடைக்குது, அதுக்கேற்ற என்ன டைமிங் எல்லாமே சொல்லி நீங்கள் பார்க்கறனால அங்கே சீக்கிரமாகவே க்யூர் ஆயிடுது. இங்கே நீங்கள் போகும்போது 100 rupees நினச்சி போகிற இடத்துல உங்களுக்கு 3000 செலவு வைக்குது. ஆனால் டாக்டர்கிட்ட போனீங்க அப்படின்னா கன்சல்டன்சி ஃபீஸ் அப்படின்றது மட்டும் இல்லாமல் ப்ரிஸ்கிரிப்ஷன் வித்தின் ஒரு 500 to 800 முடிச்சிடறாங்க. ஸோ இதுதாங்க மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்க்கான டிஃப்ரென்ஸ். மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் ரெகுலர் அண்ட் டைரக்ட் அப்படின்னா நீங்கள் ஃபார்மசிக்கு போகிற மாதிரி நீங்கள் ஜஸ்ட் போகிறீங்க, என்ன ஸ்டாக்ஸ் எதுவும் அப்படின்ற அனலைஸ் பண்ணுறது கிடையாது. நீங்கள் வாங்கிடுறீங்க, அந்த ஸ்டாக்ஸோட ஃபியூச்சர் க்ரோத் எப்படி இருக்கும், அந்த மார்க்கெட் கேபிடலைசேஷன் எதுவுமே பார்க்குறதில்ல. ஆனால் ரெகுலர் அப்படின்னா மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் எங்களை மாதிரி ஆளுங்கள்ட்ட நீங்கள் வரும்போது எங்களுக்கு ஏன் அப்படின்னா மந்த் ஆன் மந்த் ஃபேக்ட் ஷீட் வரும். எல்லா ஏஎம்சிஸும் எங்களை அப்ரோச் பண்ணி மார்க்கெட்டோட டேட்டாஸ் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, அனலைஸ் பண்ணுவாங்க, நாங்களும் பண்ணுவோம். அப்போ ப்ராப்பரான கைடன்ஸில் எந்த ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணால் என்ன உங்களோட பர்சனல் கார்பஸ்க்கு ஏற்ற மாதிரி இன்வெஸ்ட் பண்ணும்போது அதுக்கான பெனிஃபிட்ஸ் உண்டு, மீன்ஸ் ப்ராஃபிட் உண்டு. லாங் டர்மா, ஷார்ட் டர்மா, உங்களுக்கான குழந்தைகளுக்கு படிப்புக்கு வேணுமா, மேரேஜ்க்கா, ரிட்டையர்மெண்ட்க்கா அப்படின்னு அதுக்கேற்ற ஃபண்ட் சூஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுறது தான் ரெகுலர். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் பண்ணணும் அப்படின்னா ரெகுலரில் போகிறது தான் பெஸ்ட்டு. ஸோ உங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.